இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஹலோ, சொல்லுங்க, என்ன வேணும்? எங்க மாமா அவங்க முதலாளிக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு ரொம்ப நேரமா கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவரு சுறுசுறுப்பா வேலை செய்யறதுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு எனக்கு தோணுச்சு. யார் இவங்க? எதுக்கு இதெல்லாம் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க? மேடம், முதல்ல உங்க ரூம் நம்பர் சொல்லுங்க. அது 2011. மேடம், உங்களுக்கு என்ன வேணும் மேடம்? ரொம்ப நேரமா மாமா வேலை பார்த்துட்டு இருக்காருல்ல, அவருக்கு தலைவலிக்காம இருக்கிறதுக்கு ஒரு டீ கொண்டு வர சொல்றீங்களா? ஓகே மேடம். ஐயோ, இத சொல்ல மறந்துட்டேனே. ஹலோ, சொல்லுங்க. இப்ப பேசுனல, நான் தான் பேசுறேன். சொல்லுங்க. டீல இஞ்சிய நல்லா கல்லுல நசுக்கி கொதிக்க வச்சு கொண்டு வர சொல்லுங்க. சரி, ஓகே மேடம். ஐயோ, இதையும் சொல்ல மறந்துட்டேனே. ஐயோ. ஹலோ. பால் பசுபால் தானே போடுவீங்க? ஆமா மேடம். பாலை நல்லா பாதியா காய்ச்சு அதுல டீ தூள் போட சொல்லுங்க. ஓகே மேடம். சரியான கிராமத்தாளா இருக்கும் போல இருக்கு. சரிங்க மேடம். நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன் மேடம். வச்சிரு. ரொம்ப தான் சலிச்சுக்கிறாங்க. Hi sir. May I come in sir? வாங்க. என்ன இதெல்லாம்? நான் தான் இந்த ஹோட்டலோட சீனியர் செஃப். இவங்க 2 பேரும் என்னோட அசிஸ்டன்ட்ஸ். எதுக்கு இதெல்லாம் எங்க எடுத்துட்டு வந்து பண்றீங்க? ஒரே ஒரு டீக்காக உங்க வைஃப் ரிசப்ஷனுக்கு 28 டைம் கால் பண்ணிருக்காங்க. சார், எங்களுக்கு கஸ்டமரோட சாட்டிஸ்பாக்சன் தான் முக்கியம். ஒருவேளை நாங்க கொடுத்து விடுற டீ அவங்க கேட்டபடி இல்லாம இருந்து ஏதாச்சும் மிஸ் ஆயிட்டா தப்பாயிடும்ல. அதான் நாங்களே உங்க கண் முன்னாடி டீ போட வந்தோம். இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க போங்க. இல்ல சார், கஸ்டமர் கேட்டதை கரெக்டா கொடுக்கலன்னா எங்க ஓனர் கோச்சுக்குவாரு. அதனால நாங்க டீ போட்டு கொடுத்துறோம். ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க. மேடம், இது சுத்தமான பசும்பால். இத நான் இப்ப சுண்ட காய்ச்ச போறேன். சார், டீ தாங்க சார். சார், வேற என்ன வேணாலும் சொல்லுங்க சார். உங்களின் தேவை எங்களின் சேவை. அந்த பிஸ்கட் மறந்துட்டீங்களே. ஒண்ணும் இல்ல சார், நீங்க போங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. டேய், உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு டீக்கு ஹோட்டல் ஷெஃபை வர வச்சிருக்க. இனிமே நீ ரிசப்ஷன் போன தொட்ட அவ்வளவுதான், பாத்துக்க. டீ ஆன் டீ. மாமா, என்ன இவர் இப்படி திட்டுறாரு? என்ன பண்ணாலும் திட்டிக்கிட்டே இருக்காரு. முடியலையே. கரிகாலன் கிட்ட கேட்டு கோட்டை தாண்டி போயிட்டு வந்துடலாமா? வேணாம் வேணாம், அப்படி போனா அவனுக்கு ரொம்ப இலக்காரமா தெரியும். என்னாச்சு அவளுக்கு? நந்தினி ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? ஏன் ஒரு மாதிரி நெளியறா? ஒருவேளை பாத்ரூம் எதுவும் போகணுமோ? ரூமை பிரித்து கோடு போட்டதுனால கோட்டை தாண்டி போக முடியாமல் சிரமப்படுற போல இருக்கு.
வழியே இல்ல. கரிகாலன் கிட்டே கேட்டலாம். என்ன? ஆ நந்தினி, எனக்கு ரூம்குள்ளே இருக்க ஒரு மாதிரி இருக்கு. நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ம்? ம். நான் இருக்கிறதுனால உன்னால் நிம்மதியாக பாத்ரூம் கூட போக முடியல. எல்லாமே சீக்கிரம் மாறுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். என்னப்பா இங்க வந்து ஏன் நீ தனியா நின்னுட்டு இருக்க? ஆ, 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 அது ஒன்றும் இல்லாத, சும்மா அப்படியே காற்று வாங்கலான்னு. ஏன்பா ஊரே இப்படி குளிந்து போய் கிடக்கு, காத்து வாங்க வெளியே நிக்கிறேன்னு சொல்ற. சரி வா, நாம ரூமுக்குள்ள போய் பேசலாம். அத்தை, இங்க நின்னா அப்படியே ஜில்லுன்னு காத்து வரும்ல, நம்ம இங்கே நின்று பேசலாமே. என்னப்பா வெளியே நின்னா எனக்கு குளிருதுப்பா. நான் உன்கிட்டயும் நந்தினி கிட்டயும் பேசணும்பா. ஆ? நீ அத்தை இல்ல. இருப்பா. அத்தை. நந்தினி, நந்தினி, அம்மாடி நந்தினி, கதவை தர. நந்தினி, என்னப்பா ஏன்பா கதவு பூட்டி இருக்கு? தெரியலையா அத்தை? நந்தினி, நந்தினி, ஏமா என்னம்மா கதவு திறக்க ஏன் இவ்ளோ நேரம் ஆச்சு? அதுக்குள்ள எப்படி எல்லாம் மாறி இருக்கு? என்னப்பா இங்க வந்து ஏன் நீ தனியா நின்னுட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லாத, சும்மா அப்படியே காத்து வாங்கலான்னு. நான் உன்கிட்டயும் நந்தினி கிட்டயும் பேசணும்பா. ஆ? நீ அத்தை இரு, இல்ல. தள்ளு. நந்தினி, பரவாயில்லையே, அதுக்குள்ள ரூமையே மாத்தி வச்சுட்டா. நல்ல வேலை, சுப்பு அத்தைகிட்ட மாட்டிக்காம ஒரு வழியா தப்பிச்சோம்.